வணக்கம். இயற்கை உயிர்நாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி ஜாலியாக குளுமணாலியை சுற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, நாங்கள் டெல்லி டூர் முடித்து ஆக்ரா எல்லாம் போய் தாஜ்மஹால் சுற்றி பார்த்துருந்தோம். தாஜ்மஹாலை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து குளுமணாலியில் நிற்கிறோம். இதுக்கு முன்னாடி டார்ஜிலிங் எல்லாம் சுற்றி பார்த்துருந்தோம். ஆனால் அதை விட பல மடங்கு அழகு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குளுமணாலி. வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஒரு நாளாவது போய் பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு இடம். இங்கே நம்ம வந்து பனியை அப்படி அள்ளி விளையாடலாம். எல்லாரும் சுவிட்சர்லாந்து போனால் தான் பனியில் விளையாடலாம் அப்படின்ட்டு அடுத்த நாட்டை பற்றி பேசுவாங்க. ஆனால் நம்ம நாட்டிலேயே ஒரு அழகான பனியிலேயே விளையாடக்கூடிய ஒரு இடம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது அப்படின்னா இந்த குளுமணாலி தான். என்னால் நிறைய குளிரை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க டிசம்பர் ஜனவரியில் போகாதுங்க, பிப்ரவரி மார்ச்சில் கண்டிப்பாக போகலாம். மார்ச்சில் போனீங்கன்னா இப்படி வெயிலும் இருக்கும். கண்டிப்பாக வாடகைக்கு ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு தான் இந்த பனிக்குள்ளாடி போக முடியும். ஆனால் அங்கே பெய்யும். நீங்கள் இந்த வெயில் டைமில், அதாவது வெயில் அடிக்கும் மார்ச்சில் அப்படின்னா, அப்போ நீங்கள் ஸ்வெட்டரை கலத்திட்டு கூட நிறைய விளையாடலாம். ரொம்ப அற்புதமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நாம் தங்கி இருக்க இடத்துல இருந்து கார்லேயோ பைக்லேயோ இந்த இடத்துக்கு வரலாம். இதில் இருந்து குதிரையிலையோ அல்லது அங்கேயும் இப்படி பனிகளுக்கு நடுவில் போகக்கூடிய காரு பைக்கு வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட வாடகைக்கு வாங்கியும் போகலாம். இந்த காரில் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிறது தான் நான். அங்கே உள்ள ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்ததுனால கொஞ்சம் அழகாக தெரிகிறேன். அங்கே வந்து நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் சுற்றி சுற்றி வருவாங்க. நம்ம காசு கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிடலாம். அங்கேயும் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டு இருக்கும், விளையாட்டுகள்லாம் இருக்கும், நம்ம பார்க்கலாம். இது அங்கே உள்ள ட்ரெஸ்ஸில் நான் தான் நிற்கிறேன். லைஃப்பில் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குளுமணாலி போயிட்டு வாங்க.